ஹாய் டியர்ஸ், அமுது செயல் உங்களில் நான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வாழை மரம், வாழைக்கன்றுகள். இப்போ நான் வாழை மரத்தை ஏன் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ வாழையடி வாழையாக அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கேட்டிருப்போம். அதோட மீனிங் என்னன்னு சொன்னால் பரம்பரை பரம்பரையாக, சரிங்களா? பரம்பரை பரம்பரையாக அப்படின்னு சொன்னோன்னா வாழை அடி வாழை அப்படின்னு சொன்னால் வாழை மரம் கொலை போடுறதுக்கு முன்னாடி அதோடைய இனத்தை இன்னொரு கன்று அதில் முளைக்க வச்சிரும், அதாவது உற்பத்தி செஞ்சிடும். அது திருப்பி நமக்கு ஒரு வாழையிலேருந்து இன்னொரு வாழை மரத்துலேருந்து நமக்கு பலம் கிடைக்கும், சரியா? அதனால தான் முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக அப்படின்னு உள்ள ஒரு வார்த்தைக்கு வாழை மரத்தை எடுத்துக்காட்டு சொன்னாங்க. வாழை அடி வாழை அப்படின்னு சொல்லிட்டு அது பரம்பரை பரம்பரையாக வந்துட்டுருக்கு, நமக்கு பலம் தந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன குழந்தைகளுக்கு கூட உங்களுக்கு வாழை மரத்தை பற்றி தெரியும், ஆனால் இந்த 2 வார்த்தைக்கும் உள்ள மீனிங் தெரியாது. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஓகேவா?